فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تحبوا ليلة القدر من أواخر العشر رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم. அலுவலகம் நிகழ்ச்சி அப்படியமாகிய எல்லா நல்ல அல்லாஹ்வின் பெயரால் நான் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு ஸலாமும் நபிகளாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இந்த சிறப்புமிக்க இரவிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரையும் கபூல் செய்வாராக. இதுவரை நாம் நோன்புகளை நாம் நிறைவேற்றிய தொழுகைகளை தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வாராக. இன்னும் உள்ள ஒரு சில நாட்களிலும் நோன்பு நோற்பதற்கும் இறைவனுக்கு வழங்குவதற்கும் அல்லாஹ் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் உடலை ஆகியத்தையும் சலாமத்தையும் தந்திருவாராக. கண்ணியம் சபையை கொண்டே அல்லாஹ் நிலையாக ஒரு மகத்துவமிக்க இரவை தேடி ஒரு சிறப்பு மிக்க நற்கூலியை நாடி நாம் இந்த இரவை அடைந்திருக்கிறோம். இந்த இரவுக்குண்டான சிறப்புகள் நாம் அறிந்தவை. அல்லாஹ் இந்த அடியார்களுக்காக வேண்டி இந்த இரவில் ஆக மதிப்புமிக்க ஒரு சிறந்த தருகின்ற அந்தஸ்து என்னவென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பெருமையோடு சொல்கிறார். நபியை பார்த்து பேசுகின்ற அல்லாஹ் நிச்சயமாக அருமையான திருக்குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் என்ற இடத்தில் நான் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருக்குர்ஆன் என்பது இன்று ஒரு உலக பொதுமறை என்பதற்கு நிறைய சான்றுகளை தந்து கொண்டிருக்கிறார். திருக்குர்ஆன் உலக பொதுமறை, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய. திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறும்போது முதலில் முத்தகி இறையச்ச முனிவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய இந்த திருக்குர்ஆனிலே எல்லாவற்றிற்கும் படிப்படை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. எந்த அளவுக்கு திருக்குர்ஆன் மகத்துவமானது என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை, இந்த சிறப்பை நாம் அதிகமாக வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாது. நம்மள நிறைய பேர் குர்ஆனுக்கு உண்டான மகத்துவத்தை, சிறப்பை நாம் அதிகமாக வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாது. ஒரே ஒரு வசனத்தில் நீங்க திரும்ப திரும்ப ஓடக்கூடிய 8 வசனங்களை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை நீங்க எவ்வளவு ஓடிட்டே இருந்தவே மாட்டீங்கன்னா பல ஆசையாக சர்வாத்தினர் மசாதி ஒரு குர்ஆன் வரி. இந்த குர்ஆனை வந்து நாம் இருக்கிறவில்லை. நீங்கள் திரும்ப திரும்ப ஓடக்கூடிய 7 வசனங்களை நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அப்படின்றால் மொத்த குர்ஆனிலேயும் ஆக சிறந்தது
அந்த 7 வசனங்கள் தான். முதல் உரிமை அடியார்களுக்கு முதல் பொக்கிஷம் அந்த 7 ஆயத்துகள் தான். அதுதான் அந்த சூழலுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 30க்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. அந்த சூழல் அனுப்பு சூழல் வேற எதுவும் அனுப்பு சூழலை பற்றி தான் அல்லாஹ் இப்படி ஒரு பெருமையோடு பேசுகிறான். அனுப்பு சூழலுக்கு திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பெயர் ஃபாத்திஹா. வேண்டுதல், பிரார்த்தனை. இன்னொரு கட்டத்திலே இந்த சூறாவுக்கு ஷாஃபி என்று பெயர் இருக்கிறது, காஃபி என்று பெயர் இருக்கிறது. இப்படி 30க்கு மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு வசனம் வருகிறது குர்ஆனிலே. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் தான் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா நோய்களுக்கும் மருந்தை நாம் அருகி இருக்கிறோம். இந்த குர்ஆனிலிருந்து நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். நாம் சிந்திக்கவில்லை, நாம் சரியான முறையிலே அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த எல்லாம் அதிகமான நோய்களுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது. குர்ஆன் அவ்வளவு பெரிய பொக்கிஷம். சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டில் ஒரு 40க்கு மேற்பட்ட நோயாளிகள், அவங்களுக்கு எல்லா நோயுமே கண்டுபிடிக்கல, எல்லா நோயும் பார்த்தாச்சு, எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, எந்த மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ரத்தம் ஒன்றும் சீரா போகவே மாட்டேங்குது. எங்கேயாவது செக்காச்சு ஒண்ணு ஆத்துக்கு போற ரத்தம் ஒன்று நிற்கிது, அது போச்சுன்னா நோய்க்கு கடந்து போகிற ரத்தம் ஒன்று நிற்கிது. இதை 40க்கு மேற்பட்ட அந்த நோயாளிகளை குணப்படுத்துவதிலே மருத்துவர்களுக்கு மத்தியில் போட்டி ஏற்படுகிறது. கடைசியிலே ஒரு மருத்துவர் வெற்றி கண்டிருக்கிறார். அவர் வெற்றி கண்டது முக்கியமான காரணம், குர்ஆன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவத்தை கொடுத்திருக்கிறது. அவர் என்ன செஞ்சார்னா, டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், அந்த 50 பேரை 40 பேரை கூட்டிட்டு போய் ஒரு மைதானத்துல நிக்க சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு தெரியல, நிக்க சொல்றாரு. இந்த குர்ஆன்ல இருக்குற கொஞ்ச நேரம் அமைதியா நின்னா கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் குனியுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் குனியும் போது இன்னும் கொஞ்சம் நார்மல், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குது. அப்புறம் தலையில் தலையை வைத்து கையை கூட்டிக்கொண்டு பதில் இருக்கிறார். மொத்த நபர்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு எந்த எல்லா பிரச்சனையும் செய்யப்படுகிறது. இதே வைத்தியத்தை 40 நாட்கள் செய்தால் அத்தனை நபர்களுக்கு பூர்வ சுகம் பெற்றார்கள் என்று மருத்துவ பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தியாக இந்த வரலாறு சமீபமாக வழங்கியது. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு? இப்படி ஒரு வைத்தியம் செஞ்சா எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாருங்க. ஹார்ட் அட்டாக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை, ஓப்பன் சர்ஜரி தேவையில்லை, ஆஞ்சியம் தேவையில்லைன்னு சொல்லி 40 நாள் சரிதாவோட படிக்க வச்சு அவர் அந்த ஆளுங்களை வந்து வைத்தியம் செஞ்சிருக்காருன்னு சொன்னா திருக்குர்ஆனை ஆராய்ச்சி செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார்கள். காபிர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார்கள். மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தார்கள். உள்ளத்தால் தாங்க முடியாத, பொறுக்க முடியாத அளவு பிரச்சனைகளை கொடுத்தார்கள். பெருமானார் உள்ளம் சோர்ந்து
போனார்கள், மன உளைச்சலுக்குள் ஆளானார்கள். அல்லாஹ் பேசினார், எனக்கு தெரியும் உங்கள் உள்ளம் ஏன் இப்பொழுது மன உளைச்சலுக்கு ஆகி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர்கள் சொன்ன செய்திகளை கொண்டு அவர்கள் பேசிய பேச்சுகளால் உங்கள் உள்ளம் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. வளர்ச்சி அன்னைக்கு எதிர்க்க சதுருங்க உங்களுடைய நெருக்கத்தை சந்தித்திருக்கிறது. அப்ப உள்ளம் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆக சொல்லுவாங்க. ஒரு நமக்கு இதுதான் நீங்க ஹார்ட்டுக்காக கண்டுபிடிச்சிருக்க. உள்ளம் நெருக்கடியாக இதை சரியான மறுவெளிச்சலுக்கு ஆகிறதா? உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்மீன் செய்யுங்கள், திகிர் செய்யுங்கள், நீங்கள் சஜிதாவுக்கு செய்கிறீர்கள், சஜிதா செய்து கொள்ளுங்கள் என்று இந்த 2 வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். உங்கள் உள்ளம் நெருக்கடியாக போது, உங்கள் உள்ளத்திற்கான மன உளைச்சல் ஏற்படும் போது மனிதனால் எதுவும் செய்ய நீங்கள் சஜிதாவில் போய் விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். உள்ளம் சீரடைந்தது. அந்த ஹார்ட் மிக தெளிவான முறையில் எங்கு ஆரம்பிக்கிறது? இதை ஆராய்ச்சி செய்த அந்த மருத்துவர் சஜிதாவில் கிடைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு மனிதனுக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் தருகிறது என்பதை இந்த உலகத்திலே நிரூபித்து காட்டிய வரலாறு இடத்திலே. அப்படிப்பட்ட குர்ஆன் மகத்துவம் வாய்ந்த குர்ஆனை தான் நாம் நேரடியாக பேசியிருக்கிறோம். இந்த குர்ஆன் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக பல பிரச்சனைகளை சந்தித்த, பல போராட்டங்களை மேற்கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை இந்த திருக்குர்ஆன் உள்ளத்தில் தான் பாதுகாக்கப்பட்டது. ஹாஃபிஸ்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். பெருமானார் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் அவருடைய காலம் வருகிறது. அபூபக்கர் ஒரு காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவரிடத்தில் வந்து சொல்கிறார், திருக்குர்ஆனை எழுத்து வடிவில் கொண்டு வருவதற்கு நீங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். ஹாஃபிஸ்கள் சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் மறைந்து போய்விடுமோ, குர்ஆன் அழிந்து போய்விடுமோ என்று பயம் வருகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பெருமானார் செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் வந்து செய்யாத செயலை நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமகாலத்தில் நடக்கும் பிரச்சனைகளை, பின்னால் ஏற்பட போகும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றிணைத்து அதில் அபூபக்கர் அவரிடத்தில் பேசுகின்றார்கள். குர்ஆனை நாம் எழுத்து வடிவில் வைக்காவிட்டால் பின்னால் ஒரு காலத்தில் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சோதனை வந்துவிடும் என்பதை எல்லாம் புரிய வைக்கின்றார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே குர்ஆன் எழுத்து மூலம் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எழுத்துப்படி ஆட்சி வந்த அதில் ஜெயித் சாபித் என்ற சஹாபியிடத்திலே முழு குர்ஆன் ஒப்படைக்கப்படுகிறது. ஹாஃபிஸ்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். ஓத ஓத அங்கே குர்ஆன் எழுத்து வடிவம் அடைந்தது. இப்படி பல தியாகங்களுக்கு மத்தியில் தான் நறுமறையான குர்ஆன் இடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆன் நம்முடைய ஹிதாயத்திற்காக வழங்கப்பட்டது. அந்த குர்ஆன் நம்முடைய நேர்வழிக்காக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தான் குர்ஆன் எழுதப்பட்டது. குர்ஆனின் படிதான் வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே அதை தாண்டி அதை மட்டும் ஓரமாக வைத்துவிட்டு குர்ஆன் மற்ற எல்லாவற்றிற்கும் இடத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை இருந்து போனவர்களுக்கு ஓதி வாசிக்க மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. புதிதாக வீடு கட்டும் போது நாம் அந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், தினமும் நம் அன்றாட வாழ்வில் ஏன் வரக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு எப்போது வரும்? தொழிலை ஆரம்பிக்கும் போது, வீடுகள் புதிதாக உருவாக்கும் போது, நம்முடைய முன்னோர்களுக்காக சவாலை சேர்ப்பதற்காக குர்ஆனை கையில் எடுக்கின்றோம். என் அன்றாட வாழ்க்கை குர்ஆனாக மாற வேண்டாமா என்ற சிந்தனை எப்போது வரும்?
அந்த வரிசையிலே இந்த புனிதமிக்க சிறப்புமிக்க இரவில் நான் குர்ஆனை முழுமையாக உணர்ந்து குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய விஷயத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த குர்ஆனை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் வரை எல்லா நிலையிலும் எல்லா துறைகளிலும் குர்ஆனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நியத்தை ஆக்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பயான் நடைபெறும். நம்முடைய மஹல்லாவை சேர்ந்த மாணவர்கள் மதரசாவில் ஓதிட்டு இருக்கிறாங்க. நம்ம முகமது கையில் ஷாவனோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஷாதான் இடத்துல சில விளக்கங்களை பேசுவாங்க. அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு திக்ரு துஆ நடைபெறும். நாம் முழுமையாக இருந்து நிறைவின் சிறப்பை நிறைவின் நற்கூலியை பெற்று செல்லக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாக்கு தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.